கூலி அஜந்தா பாபு ரொம்ப சந்தோஷம். அதாவது சன் டிவியில கல்யாண வீடு சீரியல்ல 2019 நடிச்சதுல இருந்து என்ன வருஷம் கூப்பிட்டு ஏதாவது ஒரு விருது வா பெஸ்ட் ஏதாவது ஒரு விருதை கொடுக்குறது எங்களை உற்சாகப்படுத்துறது. என்ன மட்டும் இல்ல, அஜந்தா ஃபைனான்ஸ் அவார்டுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஏன்னா இதுல பெரிய பெரிய நடிகர்கள், திரைத்துறையில ஜாம்பவான்கள்ல இருந்து சின்ன திரையில திருமுருகன், திருசெல்வம் சார்ல இருந்து எல்லா பெரிய பெரிய நடிகர்களும் வாங்கின இந்த அவார்டை நான் வாங்குறத ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு தான் அவர் கையால வாங்க ஆரம்பிச்சேன். ஒரு 7 வருஷமா தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு ராசின்னா, 1ஆம் தேதி 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி போல ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சு எங்களெல்லாம் சின்ன திரை கலைஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கையில் அந்த அவார்டு கொடுக்கறது வந்து நீ நல்லா நடிச்ச அப்படிங்கிறதுக்காக நான் அந்த அவார்டை எடுத்துக்கிறது இல்லை. அவார்டை கொடுத்துருக்காங்க, இனிமேலாவது நல்லா நடி அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறதா தான் நான் நினச்சிக்குவேன். அதனால அந்த வருஷத்துல முதல் நாள் வாங்குறது வந்து கை நீட்டம் சொல்லுவாங்க. 1ஆம் தேதி வந்து ஜனவரி 1ஆம் தேதி யாராவது ஒரு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம அந்த பணம் வாங்குற மாதிரி அவரோட அவார்டை நான் வருஷம் நான் வந்து என்னோட செல்ஃபில் நிறைய அவார்டை வந்து ஊர்ல வச்சிருக்கிறேன். ஆனா அஜந்தா ஃபைனான்ஸ் அவார்டு எல்லாம் என் வீட்டில் எம்ஜிஆர் நகர்ல நான் வச்சிருக்கிறேன். காலைல தூங்கி எந்திரிச்சோடனே அண்ணன் மூஞ்சில முடிக்கிற மாதிரி தான் அந்த அஜந்தா ஃபைனான்ஸ் அவார்டுல முடிக்கிறேன். நிறைய அஜந்தா ஃபைனான்ஸ் சீல்டு இல்லாத கலைஞர்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆமா அந்த மாதிரி ஒரு அவர் மனசு இருக்க ரொம்ப குழந்தை மாதிரி. போன் பேசுறதே அவ்வளவு தன்மையா இருக்கும். பள்ளியப்பன் சார், நம்ம ஆந்திரா மகிழா சபா வந்துருங்க. ஓகே, ஆந்திரா மகிழா சபாவுக்கு வந்து அந்த முறையில் இறங்கிட்டு ஒருத்தர் கேட்குறேன், ஏங்க ஆந்திரா மகிழா சபாங்கன்னு சொன்னா அவர் ஆழ்வார்பேட்டை நாரதகான சபாவுக்கு வழி சொல்றாரு. ஏங்க எங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வந்து பார்த்தா ஒரு ஜிம் பாடியோட ஒருத்தர் நிற்கிறாரு. என்னங்க இது ஆந்திரா மகிழா சபாவா? ஆமாங்க இதுதான் ஆந்திரா மகிழா சபா. வெளியில போர்டு ஒன்னே காணும், ஒரு ஜிம் பாடி தான் இருக்காரு. உள்ள போங்க அவர் இருப்பார் அப்படின்னாங்க. உள்ள வந்து பார்த்தாலும் அஜந்தா பாபு வாங்க கரெக்டா வந்துட்டீங்க அப்படின்னா, எங்கங்க கரெக்டா வந்து 3 புக்கு சுத்தி வந்து நானாவது பரவாயில்ல. பாரதி மோகன் சார் கார் ரிவர்ஸ் கேர்லாம் போட்டு அங்கிருந்து வரைக்கும் வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நான் சின்னத்திரை கலைஞர்கள் மற்றும் உங்க எல்லாரையும் பார்த்தது நான் ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி விருதுகள் வழங்குறது ஒரு ஈஸியான விஷயம். ஆனா தொடர்ந்து 50 வருஷமா பண்றதுங்கிறது அவர் வந்து இந்த விஷயத்துல வந்து அவர் சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் தான். உண்மையிலே அவருக்கு ஒரு பலத்தை காமிச்சாங்க. வருஷம் அந்த 50வது இப்போ வரப்போற வருஷம் வந்து 50வது பொருள் ஆண்டுல ஜனவரி 1 நாங்க வாங்க போறோம். நிறைய கலைஞர்களை 51 போன தடவை எங்க போய் சொல்லிட்டீங்களா? இல்ல நானும் வாங்கிட்டேன். ஆமா அப்படி சொன்னேன். ஆனா அப்புறம் கேட்டேன், என்னண்ணே 50வது வருஷம் கிராண்டா பண்ணணும்னு சொல்லி இப்படி சிம்பிளா வச்சிருக்கேன். அடுத்த வருஷம் நான் போறேன் இன்னும் பிரம்மாண்டமா நாங்க காமராஜர் ஆன மாதிரி ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அடுத்த சீக்கிரம் பண்ணிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. நிறைய விஐபிகள், நிறைய சின்ன திரை ஸ்டார்லாம் மேடம் எல்லாம் இருக்கிறாங்க. எங்க பாரதி மோகன் சார் அவரும் நானும் பயங்கர ஜாலியாக அரட்டை அடிப்போம். ஆன் ஸ்கிரீன்லையும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லையும் சரி. ஒரு நல்ல மனிதர். இன்னொரு விஷயம், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கிறது ஒவ்வொரு கலைஞர்களுக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்குமே முக்கியமான விஷயம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நீங்க எல்லாம் வந்து இங்க வந்து சிறப்பித்தமைக்கு உங்க எல்லாருக்கும் இதே பூர்வ நன்றி. அப்புறம் நம்ம சாரை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். அவர் நிறைய விஷயங்கள் பேசினாரு. சில விஷயங்கள் புரிஞ்சது, சில விஷயங்கள் புரியல. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல அவர் நான் ஏன் பாராட்டுறேன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காரணம் பாரதியார் சொன்னாரு. அவர் வந்து தமிழ் அவ்வளவு அழகா தமிழ் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்ச நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. ஐ எம் கமிங் டு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசுற இந்த காலத்துல ஒரு மலையாளி அவர் தமிழ்ல எப்படி வாழணும், எப்படி ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு பலத்தை கிளாஸ் ஆகணும். ஏன்னா இப்ப நான் போய் ஒரு கேரளாலேயோ ஒரு கர்நாடகாலேயோ போய் மைக்க பிடிச்சிட்டு நான் அவங்க மொழியில பேசவே முடியாது. உண்மையிலே அவங்க பேசும்போது அது ஒரு தமிழுக்கே அழகா இருக்கு. நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த அஜந்தா பாபு மற்றும் சுனில் செல்வராஜ் அவங்க டீம் எல்லாருக்கும், மற்றபடி என்ன பேசுறான்னு சொல்லி பறக்க பார்த்துட்டு இருக்க போட்டோகிராஃபர் வரைக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.